Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் cell and its composition. Okay, cell. What is cell? நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் செல்னா என்ன. So cell அப்படின்றது வந்து ஒரு it is a basic unit of living organism. It is a basic unit of living things அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு சிங்கிள் செல்ல இருந்து தான் ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு செல்லை வந்து ஒரு 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 வேர்ட்ல வந்து இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல செல் வந்து ஒரு 75 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ செல் வந்து அதோட ஷேப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமா தான் இருக்கும் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் சேமா தான் இருக்கும். அண்ட் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் சைஸ் வந்து வேரிடா இருக்கலாம். ஓகே, வேரிடா இருக்கலாம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். த்ரூ அவுட் அவர் பாடி இருக்கிற செல்ஸ் வந்து சேம். ஓகே, ஸோ செல் ஃபர்ஸ்ட் செல் பார்க்கறதுக்கு அதோட காம்போசிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி செல்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, செல் எப்படி ஃபார்ம் ஆகுது? செல் இட் இஸ் ஃபார்ம்டு பை டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் செல் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டிஷ்யூஸா ஃபார்ம் ஆகுது. ரைட், ஒரு ஸ்மூத் டிஷ்யூஸ் ஆர் கார்டியக் டிஷ்யூஸ், இது மாதிரி சில செல்ஸ் எல்லாம் குரூப் ஆஃப் செல்ஸ் டுகெதர் ஃபார்ம்ட் அண்ட் கால்ட் டிஷ்யூஸ். இப்போ டிஷ்யூஸ் எல்லாம் குரூப்பா சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் த ஆர்கன். கிட்னி, ஹார்ட், லங்ஸ், லிவர், பேங்க்ரியாஸ், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனா ஃபார்ம் ஆகுது. ஸோ டிஷ்யூஸ் எல்லாம் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஜாயின் அண்ட் ஃபார்ம் டுகெதர் as organs. Okay, so next organs எல்லாம் சேர்ந்து it forms together as a organ system, right? So the kidney எடுத்துக்கிட்டோம்னா nephrons, urinary bladder, urethra, ureter, kidney இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு excretory system. Okay, அதே மாதிரி lungs, nasal cavity and larynx, bronchioles, trachea, bronchioles, next bronchus, அப்புறம் lungs, alveoli இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு respiratory system சொல்றோம். So organ system or together joins and forms the organ system. So circulatory system, heart, valves, அப்புறம் வேற என்ன arteries இதெல்லாம் சேர்ந்து தான் circulatory system. அதே மாதிரி excretory system. So cell, a group of cells which forms together known as tissues. And the tissue, a group of tissue which joins and forms the organs. And organs எல்லாம் சேர்ந்து it forms the organ system. Okay, இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும். Next, so we're coming to composition of cells. So cells la வந்து நிறைய components இருக்கு, but main components are here: water, electrolyte, proteins, lipids and carbohydrates. So these are the important components of the cells. Composition components வந்து mitochondria, Golgi bodies, nucleus, cell membrane and vacuoles இதெல்லாம் வந்து components. Composition வந்து water, electrolytes, proteins, lipids, carbohydrates and more. Okay, so first coming to water. Water first, so cell it contains 70 to 75% of water. Okay, cell வந்து ஒரு 70 to 75% of water மூலமா தான் இருக்கு அப்படினு சொல்றாங்க. And this water it consists of some dissolved substance. So some dissolved substance. So the dissolved substance and dissolved chemicals வந்து water கூடவே dissolved ஆயிருக்கும். Some chemical substance வந்து and suspended particles. So இது வந்து water 70 to 70% of cell contains water. அப்புறம் சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இது வந்து டிசால்வ் ஆயிருக்கு. சம் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர்லயே டிசால்வ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு ஃபங்க்ஷன்ஸ். முக்கியமா இந்த வாட்டர் இந்த செல்லுக்குள்ள எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட், ஸோ இப்போ இது ஒரு செல் அண்ட் இது ஒரு செல். இப்போ இங்க இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இங்க போகணும். எப்படி போகும்? Here water is present. வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலாரியா இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார்னா செல்லுக்கு வெளியே இருக்கிறது, இன்ட்ரா செல்லுலார்னா செல்லுக்குள்ள இருக்குது. ஸோ ஃப்ளூயிட்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லாவும் இருக்கும், இன்ட்ரா செல்லாவும் இருக்கும். ஒரு சப்ஸ்டன்ஸ் இங்க இருந்து இங்க போறதுக்கு, இங்க ஒன் செல்ல இருந்து அதர் செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இந்த வாட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ வாட்டரோட ஃபங்க்ஷன் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் த சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல். இதுதான் வந்து வாட்டரோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, next coming to electrolyte.
ஸோ மேஜர் எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம பார்க்குறது வந்து மேஜர் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் பொட்டாசியம், கால்சியம், குளோரைட், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அண்ட் பாஸ்பரஸ் வேற என்ன, பைகார்பனேட் முக்கியமா, சோடியம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான மேஜர் எலக்ட்ரோலைட்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் தி செல், ரைட்? ஸோ இப்போ அதே செல் நான் எப்படி எடுத்துக்கிறேன் செல்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு செல். இப்போ ஏன் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இதோட ஃபங்க்ஷன் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் ஆர் இட் இஸ் யூஸ்ட் இன் த செல்லுலார் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ செல்லுலார் கண்ட்ரோல் மெக்கானிசம்க்கு வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ் யூஸ் ஆகும். புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹைபாக்சியா ஸ்டேட் பேஷண்ட் வந்துட்டாங்க. ஹைபாக்சியானா டிக்ரீஸ்டு ஆக்சிஜன் சப்ளை. ஸோ ஆக்சிஜன் வந்து அவங்க டிஷ்யூஸ்க்கு வந்து ஒழுங்கா போல, டிஷ்யூஸ்க்கு போடுறதால செல்லுக்கும் ஒழுங்கா ஆக்சிஜன் போல. ஸோ அப்போ போகாத இருக்கும்போது ஆக்சிஜன் இல்லாத செல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, நார்மலா நம்மளுக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா செல்லார், அதாவது செல்லுக்கு வெளியே பொட்டாசியம் வெளியே இருக்கு அண்ட் செல்லுக்குள்ள சோடியம் இருக்கணும். ஓகே, சோ எப்பவுமே பொட்டாசியம் உள்ள வந்து சோடியம் வெளியே போயிடும். இதுதான் வந்து நார்மல் மெக்கானிசம். பட் இப்ப ஹைபாக்சியா டிக்ரீஸ்ட் ஆக்சிஜன் சப்ளை இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து சோடியம் வந்து வெளியே போகாது, பொட்டாசியம் உள்ள வராது. ஏன்னா அவங்க சோடியமே நிறைய இப்படி ஃபார்ம் ஆயிடும். சோடியம் உள்ளவே நிறைய ஃபார்ம் ஆயிட்டு செல்லை வந்து பல்ஜ் ஆக்கிடும், இன்ஃப்ளமேட் ஆகிடும். ஸோ இதனால செல் வந்து ஸ்வெல் ஆயிடும். ஓகே, ஸோ இதனால நம்மளுக்கு வந்து என்ன ஹைபாக்சியா ஸ்டேட் வந்து இன்னும் ஹைபாக்சியா ஸ்டேட்டால இந்த மாதிரி நடக்கும். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியன்றாங்க. நார்மல் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் உள்ள வரணும், சோடியம் வெளியே போடும். பட் சோடியம் வெளியே போகாம உள்ளே அக்யூமுலேட் ஆயிட்டு அது செல் வந்து ஸ்வெல் ஆகிடுது, செல்லுக்கு வந்து ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதனால எலக்ட்ரோலைட் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் as a cellular control mechanism. cellular control mechanism இங்க பாத்தீங்கன்னா water it is used for transport substances from one cell to another, இது வந்து வாட்டரோட ஃபினிஷிங். நெக்ஸ்ட் proteins. So proteins normally 10 to 20% of cells made up of proteins. Okay, so 10 to 70 to 75% of cells made up of water and 10 to 20% வந்து proteins ஆல made ஆயிருக்கு. So proteins வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். structural proteins and globular proteins. structural protein, globular protein. Actually structural protein வந்து எப்படி இருக்கும், or fibrinous protein சொல்லலாம். structural protein and structural protein எப்படி இருக்கும்னா ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி, ஒரு லாங் ஃபிலமெண்ட் மாதிரி, செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குதுன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் வந்து இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். பாலிமர்னா ஒரு பாலிசெக்ரேட் மாதிரி, ஒரு அப்படி செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ பாலிமர் ஆஃப் ப்ரோட்டீன் மாலிகுல் அப்படின்னு இதை சொல்லலாம். அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் வந்து என்னன்னா for muscle contractility of the muscle provided by structural protein. Contraction இப்ப flexion பண்றோம், flexion, extension, abduction, இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மசில் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகணும். ஸோ கண்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஆக்சான், இந்த நியூரான்ல ஆக்சான்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இது ஆக்சான்ஸ். ஸோ இந்த ஆக்சான்ஸ் வந்து அப்புறம் சீலியா, எனி மைக்ரோ ஆர்கானிசம்ல சீலியா, மைட்டோட்டிக் ஸ்பிண்டில். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து சைட்டோஸ்கெலிட்டன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் செல்லுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த செல் அண்ட் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் ஆஃப் த செல். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல்ஸ், கோல்கி பாடிஸ் மாதிரி இந்த சைட்டோஸ்கெலிட்டனும் ரொம்ப முக்கியம். சைட்டோஸ்கெலிட்டன் எதுக்குன்னா ஒரு மூவ்மெண்ட்டுக்கு, செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் சைட்டோஸ்கெலிட்டன் யூஸ் ஆகும். ஸோ இந்த சைட்டோஸ்கெலிட்டன் வந்து இந்த ஆக்சான்ல, அப்புறம் மைட்டோட்டிக் ஸ்பிண்டில், சீலியால வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு குளோபுலார் ப்ரோட்டீன். ஸோ குளோபுலார் ப்ரோட்டீன் வந்து ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல்,
ஓகே, ஒன் இண்டிவிஜுவல் ஆஃப் ப்ரோட்டீன். இது வந்து செயினா ஃபார்ம் ஆச்சு. வேற குளோபுலர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரோட்டீனா தான் ஃபார்ம் ஆகும், செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும், made up of individual protein. Okay, and it is globular like structure. Globular na globe like structure, earth globe like structure வந்து present ஆயிருக்கும். And the globular protein வந்து it contains many enzymes. Okay, so it contains many enzymes. First, structural protein வந்து it is the it forms a long filament of protein. It is the polymer of protein. Second point. And forms the cytoskeleton of axon, cilia and mitotic spindle. Okay, so இது வந்து structural protein. Whereas globular protein வந்து it is globe like structure. It is formed by individual protein. ஒரு individual protein தான் இருக்கும், not of chain மாதிரி இருக்காது. And it consists and forms the many enzymes. Okay, so this is about the protein. Coming to lipids. So lipids வந்து 2% of cell consists of lipid. Okay, so mainly lipids வந்தாலே செல்லுல phospholipid plus cholesterol. Phospholipid plus cholesterol தான் lipids செல்லுல. So phospholipids இருக்கும், cholesterol இருக்கும். ஓகே, இது ரெண்டும் சேர்த்து தான் லிப்பிட்ஸ். செல்லுல வந்து செல் மெம்பரேனுக்கு முக்கியமா இந்த லிப்பிட்ஸ் வந்து very very important in the cell membrane. Okay, so it is insoluble in water. Whereas electrolytes வந்து soluble ஆயிடும் வாட்டர்ல, பட் லிப்பிட்ஸ் வந்து insoluble. பிகாஸ் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதுல வந்து ஆயில் வந்து போர் பண்றீங்க, அந்த ஆயில் வந்து டிசால்வ் ஆகாது. ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு லிப்பிட், அது வந்து ஒரு ஃபேட் சப்ஸ்டன்சஸ், ரைட்? ஸோ அதனால இன்சாலுபிள் இன் வாட்டர். ஓகே, அது அப்படியே மேலே மிதந்துட்டு இருக்கும். இட் இஸ் நாட் சாலுபிள், விச் இஸ் இன்சாலுபிள் இன் வாட்டர். ஓகே, அண்ட் சம் செல்ஸ், ஓகே, மெனி செல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பாஸ்போலிபிட் அண்ட் கொலஸ்ட்ரால். லிப்பிடா பாஸ்போலிபிட் அண்ட் கொலஸ்ட்ரால் கண்டெயின் ஆயிருக்கும். பட் சம் செல்ஸ் இட் கண்டெயின்ஸ் ட்ரைகிளிசரைடு ஆஸ் லிப்பிட். ட்ரைகிளிசரைடு லிப்பிடா வந்து ட்ரைகிளிசரைடு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரைகிளிசரைடு எந்தெந்த செல்ஸ்ல இருக்குன்னா முக்கியமா ஃபேட் செல்ஸ். ஓகே, ஸோ ஃபேட்டி செல்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் லிப்பிட்ஸ். At last, coming to carbohydrates. So carbohydrates, 1% of cell consists of carbohydrates. So carbohydrates முக்கியமா it provides a nutrition. So ஒரு எனர்ஜிக்கு ஒரு நியூட்ரிஷனுக்கு தான் carbohydrates வந்து யூஸ் பண்றாங்க. And carbohydrates செல்ஸ்ல முக்கியம், பிகாஸ் செல்லுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணணும். So carbohydrates is important. It consists of 1% of carbon dioxide in the cell. Okay, so முக்கியமா சொன்ன மாதிரி, so if this is a cell இங்க இருக்குன்னா இது எக்ஸ்ட்ரா செல்லுலார், இது இன்ட்ரா செல்லுலார். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்னா குளுக்கோஸ் மாலிகுல், குளுக்கோஸா ஸ்டோர் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல. கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸா ஃபார்ம் ஆயிருக்கும் செல்லுல, செல்லுக்கு வெளியில. ஓகே, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல குளுக்கோஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் கார்போஹைட்ரேட்ஸ். அண்ட் இது வந்து வேற மாதிரி கூட ஃபார்ம் ஆயிருக்கும், கிளைகோஜென்னா வந்து ஃபார்ம் ஆகி டிஷ்யூஸ்லயும் லிவர்லயும் கூட போய் ஸ்டோர் ஆயிட்டு ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து ஏதாச்சும் பயனுள்ளதா அமையும். ஓகே, so this is carbohydrates and this is about the cell and its